கணவன்கிட்ட வந்துங்க கணவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒருத்தனை கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு ஏழை பொண்ணு, ஒரு ஒரு ஏழை பொண்ணு, ஒரு விடாவுடைய பொண்ணு, ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற நீ இல்லையா? ஒரு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆடவன், ஒரு மிடில் கிளாஸ் ஆன ஒரு ஆடவன் கண்ணில் தென்படுறான். தென்படும்போது அவனை நீ விரும்புகிற, உன்னையும் அவன் விரும்புகிறான். ரைட்டு இருக்குதல்ல? ஆக்கோடி அடுத்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு நிழல் இல்லாத புள்ள நீ. நிற்கிறதுக்கு ஒரு நிழல் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன, ஒரு காப்பகத்தில் வாழ்ந்துட்டு ஒரு ஒரு பள்ளியில் படிச்சுட்ருக்க, +2 படிச்சுட்ருக்க. அப்போ உனக்கு காதல் மலருது. காதல் மலரும்போது அவர் சரி சத்திய நேர்மை தருணத்துக்கு பிறந்த பையன் போல் இருக்குது, தொட்டுறாரு. தொட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கல்யாணமே பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி நீ வாழணும், அவர் கூட எப்படி வாழணும்? என்ற வாழ்க்கை அவரை எதிர்த்து பேசுகிறது, அவங்க ஃபேமிலி எதிர்த்து பேசுகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் எதிர்த்து பேசுகிறது, அது சும்மா டார்ச்சரு, பயங்கரமான டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி கத்தி கூப்பா போட்டு மான மரியாதைக்காக வாழ்ந்து 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 அவர் அந்த பையன் ஐயோ மானம் கெட்டு போயிருமே, மரியாதை கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வாழ்ந்து உண்டார். டார்ச்சர் தாங்க முடியாமல் மரணம் ஆயிடுறாரு, செத்து போகிறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. யாருனால? பெண்மணி உண்டறனால. பெண்ணுன்னா வந்துங்க அடக்கம் வேணுங்க, அமைதி வேணுங்க, பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. சும்மா சம்பாரித்து போட்டு நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற, சம்பாரித்து போட்டு சாப்பிட்டு 2 வீலர் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. 2 வீலர் ஓட்டி நீ சம்பாரித்து சாப்பிட்டு நிம்மதியாக 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்க முடியல உன்னால். அவனை நோண்டுறது, ஆஃபீஸ் லாரி வச்சுருக்க, எவர் வச்சுருக்க, அதுதான் நமக்கு சோறு போடுது. இந்த மாதிரி நோண்டி நோண்டி அவனை சாகவே வச்சு போட்டேன். இப்போது நெற்கதியை நிற்கிற உன்ற பிள்ளை அதே மாதிரி தான் பண்ணுறான். உன்ற பிள்ளையும் வாயடிக்கிறா, அதே மாதிரி தான் பண்ணுறான். வளர்ப்பு இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? செய்யும் பாவம். பாவம். துணிமன் போயிட்டானல்ல, துணிமன் போனதுக்கப்புறம் எப்படி அந்த பாவத்தின் அந்த பாவத்தின் கணக்கு உனக்கு வந்துடுதல்ல. அப்போ வரும்போது அது பாதிக்குமல்ல. எப்படி கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். ஆடவனை ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான், நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்க, அன்பாக பேசணும், பாசமாக பேசணும். என்னங்க, அதை விட்டு போட்டு ஒரு பெண் வந்து கொதிக்கக்கூடாதுங்க. பெண் வந்து கொதித்து பேசினாவே அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும் சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை. ஓகே.